சூரிய அகாடமி நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுதுங்க. இன்னொரு 4 மாசத்துக்குள்ள நம்ம எக்ஸாமை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், பரபரப்பா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க. சில டாபிக்ஸ் மிஸ் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டா போகலாம். ஆனா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து கேள்வி கேட்டுருவான். அது மாதிரி இந்த எக்ஸாமுக்கு முக்கியமான டாபிக்ஸ் என்ன அப்படின்னு கொண்டு போறதுதான் இந்த சீரியஸ். முக்கியமா போன வருஷம் இதே டைம்ல பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்ன அப்படின்னு போன வருஷம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த டாபிக் இம்பார்ட்டன்டா இல்லையா? அப்ப அந்த டாபிக் ரிலேட்டடான கண்டென்ட்ட பார்த்தறலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் எதுல இருக்குன்னா லெமன்லயும் ஆரஞ்சுலயும் இருக்குது சிட்ரிக் ஆசிட். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் வந்து வினிகர்ல இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து டர்டாரிக் ஆசிட். டர்டாரிக் ஆசிட் வந்து டாமரிண்ட் அதாவது புளியாங்காய். அதுக்கு அப்புறம் கிரேப்ஸ், பைனாப்பிள், பொட்டேட்டோ, கேரட் இது எல்லாத்துலயும் வந்து டர்டாரிக் ஆசிட் இருக்குது. அதுக்கு அப்புறம் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா பெப்பர்ல, ஸ்பினாச்ல, டொமேட்டோல இது எல்லாத்துலயுமே வந்து ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு. பண்ணிக்கோங்க. பெப்பர்ங்கிறது இந்த இடத்துல கேப்சிகம் அல்லது பால் பெப்பர். அதுக்கு அப்புறம் டானிக் ஆசிட். டானிக் ஆசிட் வந்து டீல இருக்குது. டீல வந்து டானிக் ஆசிட். அதே காஃபில இருந்தா காஃபி டானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட் வந்து கிரான்பெரிஸ்ல இருக்கு. கிரான்பெரிஸ்ல பென்சோயிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் பால் சம்பந்தமான ஆசிட். லாக்டிக் ஆசிட் வந்து மில்க், சீஸ் இதுல எல்லாம் லாக்டிக் ஆசிட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மால்டிக் ஆசிட். மால்டிக் ஆசிட் போன வருஷத்தோட क्वेश्चन. ஆப்பிள், பனானா, பொமோகிரானேட், ஆப்பிள், பனானா, பொமோகிரானேட், மாதுளை இது எல்லாத்துலயுமே மால்டிக் ஆசிட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குளுட்டாமிக் ஆசிட். குளுட்டாமிக் ஆசிட் ஆனியன் வெங்காயத்துல குளுட்டாமிக் ஆசிட் அப்படின்னு இருக்கான். அதுக்கப்புறம் பாருங்க, அஸ்கார்பிக் ஆசிட் வந்து மலநெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயில அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லாரிக் ஆசிட். லாரிக் ஆசிட் வந்து கோகனட்ல இருக்கு. தேங்காயில லாரிக் ஆசிட் இருக்கு. ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் வந்து எறும்புல இருக்கு. கடைசியா கார்போனிக் ஆசிட் வந்து சோடா குடிக்கிறோம்ல, அந்த சோடா வாட்டர்ல இருக்கு. கார்போனிக் ஆசிட் இருக்கு. இன்னொரு வாட்டி இந்த வீடியோ திரும்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த குரூப் 4 எக்ஸாம்ல ரிப்பீட்டா கேட்டா क्वेश्चन மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலுக்கு மறக்காம. பை பை.